மாசம் பிறந்தா 50,000 சம்பளம் வருது. ஆனா 20ஆம் தேதியே அது எப்படி வெறும் 200 ரூபாயா மாறுது? நம்ம பர்சுல இருக்கிற அந்த ரகசிய ஓட்டைகளை எக்ஸ்ரே எடுத்து மாச கடைசி பணப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போற 5 பொன்னான விதிகள பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஆமா நண்பர்களே, மாசம் பிறந்தா போதும் நம்ம வீட்டு பர்சும் பேங்க் அக்கவுண்டும் பேய் பங்களா மாதிரி மாறிடுது. பணம் உள்ள வருது, ஆனா வந்த வேகத்துல எந்த வழியா மாயமாய் மறைஞ்சு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வலி வந்தா கூட நாம உடனே ஹாஸ்பிட்டல் போறோம். டாக்டர் ஸ்கேன் பண்ணியோ இல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்தோ, இதோ இங்க தான் சார் எலும்புல கிராக் விழுந்திருக்குன்னு ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிடுறாரு, இல்லையா? ஆனா மாசா மாசம் உங்க பர்சுக்கும் பேங்க் பேலன்ஸுக்கும் வர்ற அந்த கடுமையான பணவலிக்கு காரணமான ஓட்டை எந்த இடத்துல இருக்குன்னு உங்களால எப்பவாச்சும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடிஞ்சிருக்கா? ஏன் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியறதே இல்ல? யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேரு கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எந்தெந்த இடத்துல தேவையே இல்லாம கசிய விடுறோம்னு தெரியாம ஒரு இருத்துக்குள்ள தான் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் சேவிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நம்மள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்க குடும்ப தலைவனோட நிஜமான கதை. அவன் எப்படி அவனோட பேங்க் அக்கவுண்ட்டை எக்ஸ்ரே எடுத்து மறைந்திருந்த பணப்பிரச்சனைகளை கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் அவனோட பணத்தை எப்படி அசுர வேகத்துல கூட்டு வட்டியில பெருக்கினான் அப்படின்ற 5 ரகசிய ஃபினான்ஸ் விதிகளை தான் கதையா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்க பர்ஸோட ஓட்டையும் அடைக்கப்பட போகுது. வாங்க கதைக்குள்ள போலாம். வருமானம் கூடினா பர்ஸ்ல பணம் தங்குன்னு நினைக்கிறீங்களா? அங்கதான் நமக்கு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா சம்பளம் அதிகமாக அதிகமாக நம்ம செலவுகளும் அசுர வேகத்துல வளரும். நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னும் ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா என் பணப்பிரச்சனையெல்லாம் தீந்துடும்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம கதையோட ஹீரோ கதிரும் அப்படிதான் யோசிச்சான். மாசம் 1ஆம் தேதி ஆனா போதும், நம்ம கதிர் தான் உலகத்துக்கே ராஜா. ஏன்னா அக்கவுண்ட்ல 50,000 ரூபாய் சம்பளம் விழுந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட ஆரம்ப சம்பளம் வெறும் 20,000. அப்போ நினைச்சான், 50,000 கிடைச்சா வாழ்க்கையே செட்டில், பாதியே சேமிச்சிரலான்னு. ஆனா இன்னிக்கு 50,000 கைக்கு வந்தோம். நிஜமான நிலைமை என்ன தெரியுமா? அதே கதிர் மாசம் 22ஆம் தேதியே மொபைல் பேங்க் ஆப்பை ஓபன் பண்ணி உள்ள ஏதாச்சும் மீதி இருக்கான்னு தேடுறான். ஆனா அங்க இருக்கிறதோ வெறும் 200 ரூபாய். வாடகை, மளிகை, குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐன்னு எல்லாம் சேர்ந்து 90% சம்பளத்தை வந்த வேகத்துல அள்ளிக்கிட்டு போயிடுது. கதிருக்கு ஒரே மண்டை குடைச்சல். வருமானம் தான் 2 மடங்கு அதிகமாச்சு, ஆனா மாச கடைசி பண நெருக்கடி ஏன் இன்னும் அப்படியே இருக்கு? நண்பர்களே, இங்க தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற முதல் விதியான பார்க்கின்சன் விதி வேலை செய்யுது. ஒரு சின்ன பலூனுக்குள்ள ஊதுற காத்து பலூன் பெருசாக பெருசாக அதுக்கு ஏத்த மாதிரி உள்ளுக்குள்ள விரிவடையும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம செலவுகளும். நம்ம வருமானம் பெருசாக பெருசாக நம்மளோட ஆசைகளும் ஆடம்பர செலவுகளும் தானாவே விரிவடைஞ்சு மொத்த பணத்தையும் காலி பண்ணிடும். இதத்தான் வருமானம் முக்கியம் இல்ல, அதை எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதுதான் முக்கியம்னு சொல்றாங்க. இந்த பலூன் விதிய உடைக்க கதிர் ஒரு செம புத்திசாலித்தனமான பிளான் பண்ணான். அடுத்த மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வந்த அடுத்த 5வது நிமிஷமே யாருக்கும் தெரியாம 20% பணத்தை, அதாவது 10,000 ரூபாய அவனோட இன்னொரு அவசரகால சேமிப்பு அக்கவுண்ட்டுக்கு மாத்திட்டான். இப்போ மெயின் அக்கவுண்ட்ல வெறும் 40,000 ரூபாய் தான் இருக்கு. அதாவது அவனோட மூளைய அவனே ஏமாத்தி ஒரு செயற்கையான பற்றாக்குறைய உருவாக்கிக்கிட்டான். ஆரம்பத்துல முதல் 2 மாசம் குடும்பம் நடத்த கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த 40,000க்குள்ளேயே எப்படி பட்ஜெட் போட்டு குடும்பத்தை ரன் பண்றதுன்னு அவனோட மூளை ஆட்டோமேட்டிக்கா பழகிக்கிச்சு. அடாப்டபிலிட்டி. இதனால தேவையில்லாத ஆன்லைன் ஆர்டர்கள், ஆடம்பர செலவுகள் எல்லாமே தானாவே கட்டாகி மாச கடைசியில கதிர் நிம்மதியா சிரிக்க ஆரம்பிச்சான். ஆன்லைன் ஆஃபர்ல பொருட்களை வாங்கும்போது நீங்க பணத்தை மிச்சப்படுத்துறதா நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கே தெரியாம உங்க பாக்கெட்டை காலி பண்ணிக்கிறீங்களா? அங்கதான் கார்ப்பரேட் நிறுவனங்களோட மிகப்பெரிய வலை ஒளிஞ்சிருக்கு. நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆன்லைன் ஆப்ஸை திறந்ததும் இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் 80% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட பார்த்த உடனே அந்த பொருள் உங்களுக்கு தேவையே இல்லைனாலும் இந்த சான்ஸை விட்டுட்டா நாம ஏமாளி ஆயிடுவோன்னு நினைச்சு எப்பவாச்சும் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? நம்ம கதையில இருக்கிற ரம்யாவும் அன்னைக்கு அப்படிதான் ஒரு வலையில விழுந்தாங்க. சரி,
கதிர் எப்படியோ பட்ஜெட் போட்டு 20% பணத்தை எடுத்து வச்சுட்டான். ஆனா இந்த ஆன்லைன் மார்க்கெட் உலகம் சும்மா இருக்குமா? நம்மள எப்படா செலவு செய்ய வைக்கலாம்னு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோன்னு அத்தனை நிறுவனங்களும் 24 மணி நேரமும் வலை விரிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சனிக்கிழமை மதியம் கதிரோட மனைவி ரம்யா பெட்ல படுத்துட்டு சும்மாதான் மொபைல நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க கண்ல படுது ஒரு விளம்பரம். அதிர்ச்சி ஆஃபர், 3000 ரூபாய் மதிப்புள்ள பிராண்டட் சுடிதார் வெறும் 900 ரூபாய்க்கு மட்டுமே, அதுவும் இன்னிக்கு ஒரு நாள் மட்டும்தான் 70% தள்ளுபடி. உண்மைய சொன்னா ரம்யாவுக்கு வார்ட்ரோப் ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கு. இப்போதைக்கு புது ட்ரெஸ் எடுக்க வேண்டிய அவசரமே இல்ல. ஆனா அவங்க மூளை அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே என்ன சொல்லுது தெரியுமா? ரம்யா, நீ இன்னைக்கு 2100 ரூபாய லாபம் பார்க்க போற. இந்த சம சான்ஸ விட்டுட்டா நீதான் உலகத்திலேயே பெரிய ஏமாளின்னு நச்சரிக்குது. அந்த ஆசை தூண்டுதல்ல ரம்யா உடனே பை நவ் கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. பார்சல் வந்த உடனே ரம்யா ஓடி வந்து கதிர்கிட்ட, பாத்தீங்களா, நான் எவ்வளவு புத்திசாலி, உங்களுக்காக நான் இன்னைக்கு ஷாப்பிங்ல 2100 ரூபாய மிச்சப்படுத்தியிருக்கேன்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. ஆனா அங்கதான் நம்ம லிஸ்டோட 2வது விதியான ஆங்கரிங் எஃபெக்ட், அதாவது நங்கூரன் தந்திரம் அப்படின்ற உளவியல் விளையாட்டு ஒளிஞ்சிருக்கு. அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணானா, முதல்ல 3000 ரூபான்னு ஒரு பெரிய விலைய ரம்யாவோட மனசுல நங்கூர மாதிரி ஆழமா பதிய வச்சுட்டான். அப்புறம் அதை அடிச்சிட்டு 900 அப்படின்னு ரெட் கலர்ல காட்டும்போது நம்ம மூளையில ஒரு கெமிக்கல் சுரந்து, அப்பாடா நம்ம பெரிய லாபம் பார்த்துட்டோன்னு ஒரு மாயையான சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா இங்க நிஜமான உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே? ரம்யா அங்க 2100 ரூபாய மிச்சப்படுத்தவே இல்ல. அவங்களுக்கு அந்த நிமிஷத்துல தேவையே இல்லாத ஒரு பொருளை வாங்குறதுக்காக அவங்க பாக்கெட்ல இருந்து 900 ரூபாய 100% தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. நீங்க 2100 ரூபாய சேமிக்கல, மாறாக 900 ரூபாய வீணா செலவு பண்ணிருக்கீங்க. இதுதான் தள்ளுபடி அப்படின்ற போர்வையில கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்மள ஏமாத்துற மிகப்பெரிய மாயை. மாச கடைசியில பேங்க் பேலன்ஸ் கரையறதுக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்ல நண்பர்களே, நம்ம கண்ணுக்கே தெரியாம தினமும் நாம செய்யற சின்ன சின்ன சோம்பேறித்தன செலவுகள் தான் நம்ம பர்ஸ மொத்தமா காலி பண்ணுது. நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. சமைக்க சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஒரு 200 ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா ஆகுது, பெட்ல உட்காந்துட்டே சாப்பிடலான்னு வாரத்துக்கு 2-3 தடவை ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ற பழக்கம் உங்ககிட்ட இருக்கா? நம்ம லிஸ்டோட 3வது விதி கன்வீனியன்ஸ் பிரீமியம், அதாவது வசதிக்கான பிரீமியம் அல்லது சோம்பேறித்தன கட்டணம்னு சொல்லுவாங்க. அன்னிக்கு சனிக்கிழமை நைட்டு கதிர் ஆஃபீஸ்ல இருந்து செம்ம டயர்டா வரான். இன்னிக்கு சமைக்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குங்க, பேசாம ஆன்லைன்ல ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிடலான்னு ரம்யா சொல்றாங்க. வீட்ல வெறும் 50 ரூபாய் செலவுல செய்யக்கூடிய சாதாரண தோசையும் இட்லியும் ஆன்லைன் ஆப்ல பார்க்கும்போது பேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டின்னு எல்லாம் சேர்ந்து 50 ரூபாய் தோசை பில் 250 ரூபாயா மாறுது. ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா தானே, போனா போகுதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. வாரத்துக்கு 3 நாள் இதே கதை தான் நடக்குது. மாச கடைசியில கதிர் கணக்கு பார்க்கறான். ஆன்லைன் ஃபுட் ஆர்டருக்கு மட்டுமே 5000 ரூபாய் காலியாகிருக்கு. அங்க அந்த எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் உணவிற்கான விலை இல்ல நண்பர்களே, நீங்க தேடின அந்த சோம்பேறித்தன கன்வீனியன்ஸ்க்கான விலை. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம கொடுக்கற ஒவ்வொரு பிரீமியமும், வீட்ல தேவையில்லாம ஓடுற ஃபேனையும் லைட்டையும் ஆஃப் பண்ணாம விடுற நம்மளோட அலட்சியமும் சேர்ந்துதான் நம்ம சேமிப்பையே மொத்தமா அழிச்சிடுது. ஒரு லைட்டையோ ஃபேனையோ ஆஃப் பண்ணா மாசத்துக்கு ஒரு 50 ரூபாய் தானே மிச்சமாகும்னு அலட்சியமா நினைக்காதீங்க. அந்த ஃபேனை ஆஃப் பண்றது வெறும் 50 ரூபாய் கரண்ட் பில்ல மிச்சப்படுத்த மட்டும் இல்ல, அது நான் என் வீட்டு வளங்களை வீணாக்காத ஒரு பொறுப்பான மனிதன் அப்படின்ற ஒரு சுய ஒழுக்கத்தை, டிசிப்ளினை நமக்குள்ள விதைக்குது. இந்த சின்ன ஒழுக்கம் நாளைக்கு நம்மளோட பெரிய பெரிய ஃபினான்ஷியல் முடிவுகளையும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும் தானாவே உதவும். உங்க பாக்கெட்ல இருக்கிற கிரெடிட் கார்டு உங்களோட அவசர தேவைக்கு உதவுற நண்பன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நண்பர்களே, அது நடுத்தர வர்க்க குடும்பங்களை மொத்தமா விழுங்க காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான வட்டி அரக்கன். நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்க கையில கிரெடிட் கார்டு இருக்கின்ற ஒரே தைரியத்துல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல காசே இல்லாதப்பவும் அடுத்த மாசம் பாத்துக்கலான்னு நினைச்சு எப்பவாச்சும் இஎம்ஐல பொருட்கள் வாங்கியிருக்கீங்களா? இங்கதான் நம்ம லிஸ்டோட 4வது விதியான ரிவர்ஸ் காம்பவுண்டிங், அதாவது எதிர்மறை கூட்டு வட்டி வேலை செய்யுது.
கதிர் போன மாசம் ஒரு காஸ்ட்லி எல்இடி ஸ்மார்ட் டிவிய கிரெடிட் கார்டு மூலமா வாங்கினான். மாச கடைசியில 40,000 ரூபாய்க்கு பில் வந்தது. ஆனா அதுல மினிமம் டியூ 1,500 ரூபாய் மட்டும் கட்டினால் போதும்னு போட்டிருந்தத பாத்துட்டு அத மட்டும் கட்டிட்டு மீதி பணத்தை அப்படியே விட்டுட்டான். ஆனா கிரெடிட் கார்டோட வட்டி வருஷத்துக்கு 36% 42% வரைக்கும் போகும் நண்பர்களே. கூட்டு வட்டியில நீங்க சேமிக்கிற பணம் எப்படி அசுர வேகத்துல வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு வளரணுமோ, அதுக்கு நேர்மாறா உங்களோட கடன் அசுர வேகத்துல வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு உங்கள ஆயுள் முழுக்க அந்த பேங்குக்கு உழைக்கிற ஒரு அடிமையா மாத்திடும். கதிர் மாசம் மாசம் மினிமம் டியூ மட்டும் கட்டிக்கிட்டே இருந்தான். கடன் குறையவே இல்ல. அப்புறம்தான் கதிர் ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுத்தான். தன் குடும்பத்தோட பாதுகாப்புக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த அவசரகால நிதி பணத்தை எடுத்து அந்த கிரெடிட் கார்டு கடனை முழுசா அடைச்சான். அடைச்சிட்டு அந்த கார்டை கத்திரிக்கோலால் கட் பண்ணி குப்பையில போட்டான். அப்பதான் அத்தனை மாசத்துக்கு அப்புறம் கதிரோட முகத்துல நிஜமான நிம்மதி வந்தது. மாதம் வெறும் 1000 அல்லது 2000 ரூபாய் முதலீடு செஞ்சு ஒரு நடுத்தர வர்க்கத்துக்காரரால கோடீஸ்வரராக முடியுமா? கண்டிப்பா முடியும் நண்பர்களே. அதுக்கு நம்ம லிஸ்டோட 5வது மற்றும் இறுதி விதியான காம்பவுண்டிங் கூட்டு வட்டி ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கடன் அரக்கனான கிரெடிட் கார்டையெல்லாம் ஒழிச்சதுக்கப்புறம் கதிர் யோசிச்சான். நாம முதலில் எடுத்து வைக்கிற அந்த 20% பணத்தை வெறும் உண்டியல்லையோ சாதாரண அக்கவுண்ட்லயோ வச்சா அது வெறும் கூட்டல் கணக்குதான். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு கூடை கீழே விழுந்தா அத்தனை முட்டையும் மொத்தமா உடைஞ்சிடும். நம்ம பணத்தை ஒரே ஒரு கம்பெனில மட்டும் போடுறது ரொம்ப ரிஸ்க். அதனால கதிர் ஃபினான்ஸ் உலகத்தோட மிக எளிமையான முதலீட்டு முறையான எஸ்ஐபி மூலமா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மாசம் மாசம் தொடர்ந்து முதலீடு செய்ய ஆரம்பிச்சான். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு செய்யும்போது உங்க பணம் இந்தியாவின் தலைசிறந்த 50 டாப் கம்பெனிகள்ல பிரிஞ்சு முதலீடு செய்யப்படுது. இதனால ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவு. இததான் ஃபினான்ஸ்ல ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு பனிமலையோட உச்சியில இருந்து ஒரு குட்டி பனிப்பந்த கீழே உருட்டி விட்டா ஆரம்பத்துல அது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா அது கீழே உருண்டு வர வர அது மேல புது பனி ஒட்டிக்கிட்டு மலை அடிவாரத்துக்கு வரும்போது ஒரு பிரம்மாண்டமான பனி பாகையா மாறியிருக்கும். நம்ம முதலீடும் அப்படியே தான் நண்பர்களே. நீங்க மாசம் மாசம் போடுற பணத்துக்கு வட்டி கிடைக்கும். அடுத்த மாசம் அந்த வட்டியும் அசலோட சேர்ந்து வட்டிக்கு வட்டி குட்டி போட ஆரம்பிக்கும். கதிர் மாசம் 10,000 ரூபாய தொடர்ந்து முதலீடு பண்ணான். ஆரம்பத்துல 3-4 வருஷத்துக்கு எந்த மாற்றமும் தெரியல. ஆனா அவன் பொறுமையா இருந்தான். 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு கிடைச்ச கூட்டு வட்டி மூலமா அது லட்சக்கணக்கா பெருகி அவனோட குடும்பத்துக்கு ஒரு அசைக்க முடியாத பொருளாதார பாதுகாப்பு கவசமா நின்னது. நண்பர்களே, சிக்கனமா வாழ்றது அப்படிங்கிறது நம்ம ஆசைகளை எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு நம்மள நாமே வறுமையில தண்டிச்சுக்கிற விஷயம் கிடையாது. தேவையில்லாத ஆடம்பரங்களை, குறிப்பா மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண செய்யற வீண் செலவுகளை அடியோட தவிர்த்துட்டு நம்ம குடும்பத்தோட உண்மையான மன நிம்மதியையும் பாதுகாப்பையும் வாங்குறது தான் உண்மையான சிக்கனம். நம்ம கதையோட ஹீரோ கதிர் அவனோட பர்ஸ எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஓட்டைகளை அடைச்சு இன்னைக்கு நிம்மதியா இருக்கான். நீங்க உங்க பர்ஸ எக்ஸ்ரே எடுத்து பார்க்க ரெடியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கீப் சேவிங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஃபினான்ஷியல் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.